வணக்கம் தலைவா, அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஆர்பி மற்றும் பள்ளி கல்வித்துறையில் வந்திருக்க மிக முக்கியமான மாற்றங்களை பற்றி பார்க்கலாம். தமிழக ஆசிரியர் தகுதி தேர்வு ரத்து பண்ண போகிறாங்க. சட்டமன்றத்தில் தீர்மான கோரிக்கைகள் எல்லாமே வச்சுருக்காங்க. என்னன்றதை பற்றி நம்ம பார்க்கலாம். ஆசிரியர் பணி நியமனத்தை குறித்த தகவல்கள், ஆசிரியர் தகுதி தேர்வு குறித்த மாற்றங்கள், 2024 பள்ளி கல்வித்துறையில் 26 பள்ளி கல்வித்துறையுடைய நிதிநிலை மாற்றங்கள் என்ன இருக்கும் என்பதை எல்லாமே இந்த வீடியோவில் நம்ம பார்க்குறோங்க. தமிழ்நாடு ஆரம்ப பள்ளி ஆசிரியர் கூட்டணி சார்பில் சாத்தான்குளத்தில் நடைபெற்ற விழாவில் ஆசிரியர் தகுதி தேர்வு டெட்டை ரத்து செய்ய கோரி முக்கிய கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டுள்ளது. தற்பொழுது பணியில் இருக்கும் ஆசிரியர்களுக்கு இந்த தேர்விலிருந்து விலக்கு அளிக்கும் வகையில் தமிழக அரசு சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்ற வேண்டும் என்று இந்த கூட்டத்தில் வலியுறுத்தப்பட்டுள்ளது. ஆசிரியர்கள் சந்திக்கும் கடும் பணிச்சுமை மற்றும் மன அழுத்தம் காரணமாக அவர்கள் தகுதி தேர்வு எழுதுவதில் உள்ள சிரமங்களை சுட்டிக்காட்டி இக்கோரிக்கைகள் விடுக்கப்பட்டுள்ளன. இந்த தீர்மானத்தை குடியரசுத் தலைவரின் ஒப்புதலுக்கு அனுப்பி வைக்க வேண்டும் என்றும், கல்வி சட்டத்தில் இருந்து உயரிய திருத்தங்களை கொண்டு வர வேண்டும் என்றும் சங்கங்களின் நிர்வாகிகள் கேட்டுள்ளனர். இதன் மூலம் நீண்ட காலமாக பணியாற்றி வரும் ஆசிரியர்களின் பணி பாதுகாப்பை உறுதி செய்ய இந்த குழுவினர் திட்டமிட்டிருக்காங்க. ஆசிரியர்களின் நலன் சார்ந்த இந்த சமூக வலைதளங்களில் தற்பொழுது விரிவாக பகிரப்பட்டு வருகிறது இந்த தகவல்கள். ஆசிரியர்கள் பள்ளி கல்வித்துறையில் அதிரடியான மாற்றங்கள் நடக்க இருக்குங்க. இந்த அறிக்கையில் முக்கியமான கட்டமைப்புகள் அப்படின்னு நம்ம பார்க்குறப்ப எதிர்வரும் கொள்கை மற்றும் மாற்றங்களின் முப்பரிமாணமாக என்ன நம்ம பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உட்கட்டமைப்பு மற்றும் நிர்வாகம், உடற்கல்வி மற்றும் நூலகர் பணியிடங்கள், பள்ளி வளாக சீரமைப்பு மற்றும் விதிமுறைகள் மாற்றப்படும். மாணவர்களின் நலன், ஊட்டச்சத்து மேம்பாடு, புரோட்டீன் உணவு, சீருடை தர மேம்பாடு மாற்றம். ஆசிரியர்கள் நலன், டெட் மற்றும் டீச்சர்ஸ் வெல்ஃபேர், பணிச்சுமை மற்றும் சட்ட சிக்கல்கள். டெட் பாஸ் 60 மதிப்பெண்கள், பட்ஜெட்டில் எதிர்பார்ப்புகள், இது எல்லாமே இருக்குது. உடற்கல்வி ஆசிரியர்கள் பார்த்திங்கன்னா பற்றாக்குறை. தமிழகத்தில் இனி உடற்கல்வி பீரியட் எல்லாத்துலேயுமே இருக்குன்றதுனால உடற்கல்வி ஆசிரியர்கள் பற்றாக்குறை. அரசு விதிமுறை 250 மாணவர்களுக்கு ஒரு உடற்கல்வி ஆசிரியர் இருக்கணும். அமைச்சர் ஈரோட்டில் ஆய்வு, 1000 மாணவர்கள் இருந்தும் அந்த ஆசிரியர் இல்லை. 50% பள்ளிகளில் உடற்கல்வி ஆசிரியர் இல்லை. நூலகம் மற்றும் உடற்கல்வி ஆசிரியர் பணியிடங்களை விரைவில் நிரப்ப அதிரடியாக அறிவிப்புகள் வெளியாகலாம் என்ற எதிர்பார்ப்புகள் இருக்குது. உட்கட்டமைப்பு, இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பார்த்திங்கன்னா ஆடிட் பண்ணியிருக்காங்க. அதில் பார்த்திங்கன்னா எம்எல்ஏக்கள் மற்றும் அமைச்சர் பிரதிநிதிகள் எல்லாமே ஸ்கூல் அக்சஸ் ஃபில்டரில் வராங்க. அனுமதியற்ற நபர்கள் அப்படின்னா தாவேக்கா உள்ளிட்டோர் ரீல்ஸ் எடுப்பவர்கள் யாருமே இனிமேல் ஸ்கூலில் வரக்கூடாது. கடந்த காலங்களில் அரசியல் சார்ந்த புத்தகங்கள் வழங்கப்பட்டன. இனி அரசியல் சாராத அறிவியல் புத்தகங்களுக்கு மட்டுமே நூலகத்தில் இடம் இருக்கும் அப்படின்றத குறிப்பிட்டு சொல்லிட்டாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா மாணவர்களுடைய ஊட்டச்சத்து, ஓகேங்களா, ரொம்ப ரொம்ப முக்கியமானது இந்த ஊட்டச்சத்து மற்றும் சீருடை மேம்பாட்டு திட்டங்கள். கோரிக்கை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 90% மாணவர்கள் சிக்கன் சாப்பிடுகின்றனர். இது அரசியல் அல்ல, மாணவர்களுக்கு ஒரு புரோட்டீன் உணவு. சைவம் சாப்பிடும் மாணவர்களின் நிலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வாமை ஏற்படும் அபாயம். தரமான சீருடை தரும் திட்டம். கைத்தறி துறை மூலம் அமைச்சர் விஜயபாஸ்கர் பாலாஜி அவர்களுடன் இணைந்து பள்ளி குழந்தைகளுக்கு தரமான சீருடைகள் வழங்க பரிசீலனை செய்யப்பட்டு வருகிறது. மாணவர்களுக்கு இதெல்லாமே மாற்றி அமைக்கிறதுக்கு ஒரு சில முக்கியமான அறிவிப்பை பள்ளி கல்வித்துறை சார்பாக வெளியிட்டிருக்காங்க. அடுத்து இந்த தகுதி தேர்வு டெட்டு ஆரம்ப பள்ளி ஆசிரியர் கூட்டணியுடைய என்ன வலியுறுத்துகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பணிபுரியும் ஆசிரியர்களுக்கு டெட் தேர்வை ரத்து செய்யணும். சட்டமன்றத்தில் இதுக்கு ஒரு தீர்மானத்தை கொண்டு வரணும். தமிழக சட்டசபை கூட்டத்தொடரில் தீர்மானம் நிறைவேற்றப்படணும். ஜனாதிபதி ஒப்புதல் கொடுக்கணும். ஆளுநர் குடியரசுத் தலைவருக்கு பரிந்துரைத்தல் வேண்டும். சட்ட திருத்தங்கள், மத்திய அரசின் கட்டாய கல்வி உரிமை சட்டம் RT ஆக்ட் பிரிவு 23 ஒரு திருத்தத்தை பண்ணாவே இது சரியாக போயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. டெட் தேர்வுக்கு கோரிக்கைகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாருமே பார்த்தீங்கன்னா முதலமைச்சருடைய உத்தரவு, சட்ட சிக்கல்கள் இல்லாத கோரிக்கைகளே கடந்த ஆட்சியை போல தாமதப்படுத்தாமல் உடனே நிறைவேற்றுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. டெட் மதிப்பெண்கள் பார்த்திங்கன்னா 60ஆக குறைக்கணும். நியமன தேர்வுகளுக்கான தகுதியை மாற்றணும். ஆலோசனை கூட்டங்கள் முடிவடைந்த நிலையில் இது குறித்து பட்ஜெட்டில் அறிவிப்பு வெளியாகும் அப்படின்ற மாதிரி எல்லோருக்குமே எதிர்பார்ப்புகள் எகிரி கொண்டிருக்கிறது. டெட் தேர்ச்சி மற்றும் மதிப்பெண்கள் பார்த்திங்கன்னா 60ஆக குறைச்சாலே பார்த்திங்கன்னா இதில் கொஞ்சம் தீர்வு கிடைச்சிடும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்ப்புகள் எல்லார் மத்தியிலுமே இருக்குது. முதலமைச்சர் பார்த்திங்கன்னா இதற்கு முக்கியமான அறிவிப்பை வெளியிட போகிறாரு. டெட் கொள்கை பகுப்பாய்வு வெச்சு சிறப்பு இந்த டெட்டு. இரு தரப்பினர்களுக்கும் சமமான மதிப்பெண் 60 மாற்றணும். தனியார் மற்றும் ஆசிரியர் நியமனங்களுக்கு தேர்வுக்கு தயாராகணும். எந்த சிக்கலும் இதில் இல்லை. சிறப்பு தகுதியருக்கு மட்டும் மதிப்பெண் குறை, வெயிட்டேஜ் மற்றும் சலுகைகள் மூலம் தேர்ச்சி பெற்றால் நியமன தேர்வில் இந்த குழப்பம் ஏற்படுது. எதிர்காலத்தில் பணி நியமனங்கள் ஏற்படும் சிக்கல்களை இதில் தவிர்க்கணும். அதுக்காக ஆகஸ்ட் 5
இறுதியாக இன்று வந்து பார்த்திங்கன்னா இன்று முக்கியமான அறிவிப்புகள் எல்லாமே வெளியாகும். இந்த பட்ஜெட் கூட்டத்தொடரில் கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா டெட்டு மதிப்பெண் குறைப்பு பள்ளிக்கல்வித்துறையுடைய பட்ஜெட் அப்படின்னு நம்ம கொண்டு வர போகிறாங்க. டெட் மதிப்பெண்கள் 60 அதிகாரப்பூர்வ அறிவிப்பு, நூலகர் மற்றும் உடற்கல்வி ஆசிரியர் பணியிடங்கள் நிரப்புவதற்கான ஒதுக்கீடு, முதலமைச்சருடைய பரிசீலனை, வாரத்தில் ஒரு நாள் பிரியாணி வழங்கும் திட்டம், பிற முக்கியமான மேகதாது அணை தொடர்பாக பிரச்சனைகளும் இதில் பேசப்படலாம் அப்படின்ற மாதிரி எதிர்பார்ப்புகள் இருக்குது. அடுத்த கட்ட நகர்வுகள் இதெல்லாமே நடக்கும் அப்படின்றது எதிர்பார்க்கலாங்க. அதிக வாய்ப்புள்ளது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பள்ளிக்கல்வித்துறைக்கு கூடுதலாக நிதி ஒதுக்கீடு, உடற்கல்வி ஆசிரியர் பிஇடி மற்றும் நூலகர் பணியிடங்களை உடனடியாக எடுக்கிறதுக்கு உண்டான அப்டேட்டையும் நமக்கு கொடுப்பாங்க அப்படின்றத பார்க்கலாங்க. பள்ளிக்கல்வித்துறை சம்மந்தப்பட்ட செய்திகள் அனைத்தையும் உடனுக்குடன் பெற நீங்கள் நம்முடைய சேனலோட இணைந்தீர்கள். மீண்டும் ஒரு நல்ல தகவலுடன் நாங்களும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.